இப்பொழுது நாம் வாசிக்க வேண்டிய வேதபாகம் எபேசியர் 4:14-15 வசனங்கள் வாசியுங்கள். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிப்பட்ட அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகி கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்களாயிருக்கும்படியாக அப்படி செய்தார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாம் இனி குழந்தைகளாய் இராமல். சில இடத்துல குழந்தைகளைப் போல் இருங்கள்னு சொல்லி இருக்கு, சில இடத்துல குழந்தைகளைப் போல இருக்க வேண்டாம். இயேசுநாதர் குறிப்பிடும் பொழுது என்ன சொன்னார்? சீசர்களுக்குள்ளே ஒரு பேச்சுவார்த்தை உண்டானது, எங்களில் யார் பெரியவராயிருப்பார்கள் பரலோக ராஜ்யத்தில். அப்பொழுது இயேசுநாதர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து தனக்கு முன்பாய் நிறுத்தி, இந்த சிறுபிள்ளையை போல தாழ்த்துகிறவன் எவனோ அவன் பரலோக ராஜ்யத்தில் மிக பெரியவனாயிருப்பான் என்று சொன்னார். அப்போ குழந்தைகிட்ட இருக்கிற ஒரு நல்ல சுபாவம் என்னது? தாழ்மை. சிறுபிள்ளை தன்னை தாழ்த்துகிறது, தன்னை தாழ்த்துகிறது. அதற்கு கௌரவமோ பெருமையோ ஒன்றுமே கிடையாது. சிறுபிள்ளை என்னை தாழ்த்துகிறது, தன்னை தாழ்த்தக்கூடிய ஒரு அனுபவம் அந்த பிள்ளைக்கு இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆகையினால் தாழ்மைக்கு பிள்ளையை பின்பற்றுங்கள் என்று இயேசுநாதர் சொன்னார். பேதுரு என்ன சொல்லுகிறார்? அந்த பிள்ளையிடத்தில் இருக்கிற ஒரு நல்ல சுபாவத்தை அவர் குறிப்பிடுகிறார். என்ன? பிள்ளையானது பாலின் மேல் வாஞ்சியாய் இருக்கிறது போல, புதிதாய் பிறந்த குழந்தை பாலின் மேல் வாஞ்சியாய் இருக்கிறது போல நீங்களும் திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். சிறு குழந்தையை பாருங்க, எந்த நேரமும் அதுக்கு வாஞ்ச பால் தான். அந்த தாயும் கூட என்ன பண்ணுது பாருங்க, அது பேயை பார்த்து அழுதாலும் சரி, நாயை பார்த்து அழுதாலும் சரி, கொசு கடிச்சாலும் சரி, மூட்டை பூச்சி கடிச்சாலும் சரி, அது அழும் பொழுதெல்லாம் தாய் என்ன செய்கிறது? பால் கொடுக்கிறார். அந்த பிள்ளையும் பேசாம இருக்கு. ஆகையினால் தாய்க்கு தெரியுது, இந்த பால் சர்வரோக நிவாரணை. இதை அப்போஸ்தலனாகிய பேதுரு கவனித்து நமக்கு அருமையான ஒரு ஓமையை சொல்லுகிறார். புதிதாய் பிறந்த குழந்தை பாலின் மேல் வாஞ்சியாய் இருக்கிறது போல நாமும் திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகையினால் பெரியவர்களாயிருந்து உனக்கு வசனத்தின் மேல் வாஞ்சை இல்லாவிட்டால் உனக்குள்ளே ஏதோ சில தவறுகள் இருக்கிறது என்று அர்த்தம். குழந்தையிடத்தில் காணப்படாத சில காரியங்கள் உன்னிடத்தில் காணப்படுகிறது. அது 5 சுபாவம் என்று அவர் சொல்லுகிறார். நீங்கள் அந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை சேர்த்து படிக்கும் பொழுதுதான் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். அவ யாருக்குள்ள எல்லாம் வசனத்தின் மேல் வாஞ்சை இல்லையோ அவர்களுக்குள்ள இந்த 5 காரியத்தில் ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது என்று அர்த்தம். ஒருவேளை துர்குணம் இருக்கலாம், இல்லாவிட்டால் கபடு இருக்கலாம், இல்லாவிட்டால் வஞ்சகம் இருக்கலாம், இல்லாவிட்டால் பொறாமை இருக்கலாம், இல்லாவிட்டால் புறங்கூறுதல் இருக்கலாம். இந்த 5ல ஏதாவது ஒன்று இருந்தாலும் நீ குழந்தை கிடையாது. ஆகையினால் இந்த 5 காரியத்தை நீக்கும் போது நாம் புதிதாய் பிறந்த குழந்தை போல மாறுவோம். புதிதாய் பிறந்த குழந்தையாய் மாறிவிட்டால் நமக்கு திருவசனத்தின் மேல் வாஞ்சை, விருப்பம் உண்டாகிறது. இது அப்போஸ்தலனாகிய பேதுரு கொடுக்கிற ஆலோசனை. ஆனா பவுல் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல். சில குழந்தைகளுக்கு தெரியாது. அவங்க என்ன செய்வாங்க? யாராவது என்ன சொல்லிட்டு அதை அப்படியே சொல்லிவிட்டால் அதை அப்படியே எடுத்துக்கொள்வார்கள். ஆகையினால் தான் அவர் இங்கே சொல்லுகிறார், குழந்தைகளைப் போல இருக்காதிருங்கள்,
சில விஷயத்தில் உங்களுக்கு ஞானம் வேண்டும், அறிவு வேண்டும், புத்தி வேண்டும், விவேகம் வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த குழந்தைகள்கிட்ட நல்ல சுபாவம் இருந்தாலும் சில குழந்தைகளை பார்த்தீங்கன்னா விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும், நேர போய் அந்த தீய நெருப்பை கை வச்சு பார்ப்பாங்க, பிறகு சுட்ட பிறகு அழுவாங்க. சில பிள்ளைகள் அடுப்பு எரிந்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த நெருப்பு தலையில போய் தொட்டு விடுவார்கள், அதுக்கு அது நெருப்புன்னு தெரியவே தெரியாது. சில பிள்ளைகள் விஷப்பூச்சியை பிடிக்க ஓடுறாங்க, தேள் போதுன்னா அதை பிடிக்கிறதுக்கு ஓடுறாங்க. இந்த குழந்தைகளுக்கு யார் நல்லது சொன்னாலும் கெட்டது சொன்னாலும் தெரியாது. சில கெட்ட காரியங்களை சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். ஆகையினால் தான் நாங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது யாராவது மோசமான காரியத்தை பேசினா அவங்க சொல்லுவாங்க, டேய் தம்பி வார பிள்ளைகளை நிற்காதீங்க, பெரியவங்க பேசுகிற இடத்துல நிற்காதீங்க, போயிடுங்கன்னு சொல்லி துரத்தி விடுவாங்க. ஏன்னா அது நன்மையா தீமையான்னு சொல்லி நமக்கு தெரியாதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். இங்கே நீங்கள் குழந்தைகளாயிராமல் சூதும் வஞ்சகத்துக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவிதமாக காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாகிறாமல், இந்த உலகம் சொல்லக்கூடியது சூது, வஞ்சகம், தந்திரமான போதகங்கள் நிறைந்த உலகம். அலைகளைப் போல அடிபட்டு நாம் போகிறவராய் இருக்கக்கூடாதா? ஆகையினால் துருபதேசம், பொல்லாத உபதேசம், அபூர்ண உபதேசம் இவைகளுக்கு செவி சாய்க்க கூடாது என்று சொல்லுகிறார். ஆகையினால் தான் எங்களுக்கு உபதேசத்தை கற்று தேர்ற வரைக்கும் மற்ற சபையார் எழுதுறதான பத்திரிகைகளை படிக்க விடவே மாட்டாங்க. இப்ப எந்த பத்திரிகையை படிச்சாலும் எங்களுக்கு விளங்குது எது துருபதேசம், எது நல்ல உபதேசம். அதுபோல உபதேசத்தை கற்று தேர்ற வரைக்கும் எங்களை மற்றவர்கள் பண்ற பிரசங்கத்தை கேட்க விடவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க சூதும் வஞ்சகத்துக்கு எதுவான பிரசங்கத்தை பண்ணிவிட்டால் நம்முடைய வாழ்க்கை கெட்டு போகுமே என்று சொல்லி எங்களை மிகவும் கண்காணித்து வந்தார்கள். இப்ப யார் பிரசங்கம் பண்ணாலும் கண்டுபிடிச்சிடலாம், ஓஹோ இவர் கலப்பட உபதேசம் பேசுகிறார், அபூர்ண உபதேசம் பேசுகிறார், இவர் சூதும் தந்திரவுமான உபதேசம் பேசுகிறார் என்று விளங்கிக் கொள்ளுகிறோம். ஆகையினால் நாம் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எந்த மனுஷனானாலும் அவனிடத்துல நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். பவுல் கூட சொல்லுகிறார், நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, ஆனால் தீமை உண்டென்கிற பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். ஆகையினாலே எங்களுக்கு பரிசுத்தவான்களை என்ன சொன்னாங்கன்னா, நன்மையான காரியங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க, தீமை வெளிப்படும் பொழுது நாம் அவர்களை விட்டு வேறு புரிய வேண்டும், பிரிந்து விட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆகையினால் எத்தனையோ நேரங்களில் பயங்கரமான மோசங்கள் சம்பவியாதபடி பாதுகாப்பதற்கு அந்த வேறுபாட்டின் உபதேசம் மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. அதனால வேறுபாட்டின் உபதேசம் நமக்கு தேவை. நம்முடைய ஜீவியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆகையினால் நல்ல உபதேசத்தை கற்று தேரும்படியாய் இங்கே அருமையான ஆலோசனை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நாம் என்ன செய்ய வேண்டுமா? அந்த சூதும் தந்திரமான உபதேசங்களை நாம் கேட்காதபடி, அதை வாழ்க்கையிலே கொண்டு வராதபடி மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். மனம் திரும்புதல் சம்பந்தமான சூதும் தந்திரமான உபதேசம் என்ன? சிலர் சொல்லுவார்கள், ஒன் சேவ்ட் இஸ் எவர் சேவ்ட், அதாவது ஒரு தரம் ரட்சிக்கப்பட்டால் அந்த ரட்சிப்பு நித்தியமாய் நிலையாய் இருக்கும் என்று சொல்லிவிட்டு, ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் என்ன பாவம் செய்தாலும் கர்த்தர் அதை மன்னிச்சிடுவார், நம்முடைய ரட்சிப்பை இழந்து போக மாட்டோம் என்றெல்லாம் பிரசங்கம் பண்ணுவார்கள். இதை கேள்விப்படும் பொழுது மக்களுக்கு என்ன தோணும்? அப்ப பரவாயில்லை, ரட்சிக்கப்பட்ட பிறகு விட்ட பாவம் எல்லாம் திரும்ப எடுக்க ஆரம்பிப்பாங்க. பவுல் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆகையினால் பெற்ற ரட்சிப்பை இழந்து போகக்கூடாது.
விட்ட பாவங்களை திரும்ப எடுக்கக்கூடாது. விட்ட பாவங்களை நாம் திரும்ப எடுப்போமானால் நாம் ரட்சிப்பை இழப்பதற்கு ஏதுவாயிருக்கும். இரண்டாவது, ஞானஸ்தான சம்பந்தமான சூதும் தந்திரமும் உள்ள போதகம் என்ன? குழந்தை ஞானஸ்தானம், தெளித்தல் ஞானஸ்தானம், இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம், யாரிடத்திலாவது எடுக்கிற ஞானஸ்தானம். ஆனா வேதம் நமக்கு சொல்லி தருகிற பூர்ண உபதேசம் என்னவென்றால், நாம் முழுகுதலின் முறைமையில ஞானஸ்தானம் எடுக்கணும், வயது வந்த பின்பு ஞானஸ்தானம் எடுக்கணும், பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கணும், அப்போஸ்தலருடைய கரத்திலிருந்தோ அப்போஸ்தலரால் அங்கீகரிக்கப்பட்டவருடைய கரத்திலிருந்தோ ஞானஸ்தானம் எடுக்கணும். மூணாவது, பரிசுத்தாவி சம்பந்தமான தந்திரமான உபதேசம் என்ன? பரிசுத்தாவி பெற்று கொள்ளுங்க, அந்நிய பாஷை மட்டும் பேசாதீங்க. இயேசுநாதர் சொன்னார், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன நவமான பாஷை பேசுவார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்திலே அவர்கள் எல்லாரும் வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள் என்று கூறியிருக்கிறது. 1 கொரிந்தியர் 14:2 அந்நிய பாஷையை பற்றி சொல்லி இருக்கிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே வரங்களை பற்றி சொல்லும் பொழுது பற்பல பாஷையை பற்றி சொல்லி இருக்கிறார். எப்படியாவது பரிசுத்தாவின் விஷயத்தை பெற்று நாம் இந்த பாஷைகளை எல்லாம் பெற்றுக் கொள்வோமானால் நமக்கு அது மிகவும் பிரயோஜனமாயிரும். ஆகையினால் பவுல் சொல்லுகிறார், உங்கள் எல்லாரை பார்க்கலாம் நான் அதிகமாக அந்நிய பாஷை பேசுகிறேன். கொரிந்தியரே, உங்கள் எல்லாரை பார்க்கலாம். ஏன்னா அந்த சபை தான் வரங்கள் நிறைஞ்ச சபை, மனுஷர் பாஷையும் தூதர் பாஷைகளையும் பேசின சபை. அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் எல்லாரை பார்க்க அதிகமாக நான் அந்நிய பாஷை பேசுகிறேன். ஆகையினால் இந்த நாட்கள்ல அந்த துருபதேசத்துக்கு எச்சரிக்கையா இருங்க. 4வது, தெய்வீக சுக சந்தோன துருபதேசம் என்ன? இயேசுவை இரட்சகரா மட்டும் ஏற்றுக்கொள்வாங்க, பரிகாரியாய் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நாம் அவரை இரட்சகராய் மட்டுமல்ல பரிகாரியாய் ஏற்றுக்கொள்கிறோம். 5வது உள்ள துருபதேசம் என்ன? பாடுகளின் ஜீவியமே வேண்டாம், சொகுசான வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லி சிலர் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லுவது பாடுகள் நிறைந்த வாழ்க்கை, அநேக உபத்திரங்களின் வழியாய் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இக்காலத்து பாடு இருவெளிப்பட போக மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதல்ல என்று சொல்லி இருக்கிறது. பெரிதல்ல 10 நாள் பாடு, மனநபரி இந்த உண்மையாயிரு, ஜீவகிரீடத்தை தருவேன் என்று இயேசுநாதர் கூறியிருக்கிறார். இடுக்கமும் நெருக்கமுமான வாசல் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறது என்று மலைப்பிரசங்கத்தில் இயேசுநாதர் சொன்னார். ஆகையினால் பாடுகளின் ஜீவியம் நமக்கு தேவை. அடுத்தது, பூரணத்தை பற்றி பேசும் பொழுது பூரணம் என்று ஒன்று கிடையாது என்று சிலர் சொல்லுவார்கள். ஆனால் எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறான், பூரண ராகும்படி கடந்து போவோமாக. விசுவாசத்திலே பூர்ணப்பட வேண்டும், அன்பிலே பூர்ணப்பட வேண்டும், பரிசுத்தத்திலே பூர்ணப்பட வேண்டும், தேவ சித்தத்திலே பூர்ணப்பட வேண்டும். இனிமேல் வருகை பற்றியுள்ள துருபதேசம் என்ன? இயேசு வந்து விட்டார் என்று சொல்லுவதும் துருபதேசம். இயேசு இந்த குறிப்பிட்ட வருஷம், குறிப்பிட்ட மாசம், குறிப்பிட்ட தேதி, குறிப்பிட்ட நேரத்தில் வர போகிறார் என்று சொல்லுவதும் துருபதேசம் தான். நல்ல உபதேசம் என்ன? நினையாத நேரம் இயேசு வருவார். அது காலையிலோ மாலையிலோ நள்ளிரவிலோ நடுப்பகலிலோ அருணோதயத்திலோ அஸ்தமனத்திலோ நினையாத நேரம் இயேசு வருவார். இனிமேல் சியோன் எருசலேமை பற்றியுள்ள துருபதேசம் என்ன? சியோன் என்றால் எழுத்துக்குரிய சியோன், எருசலேம் என்றால் எழுத்துக்குரிய எருசலேம், ஆவிக்குரிய சியோன் இல்லை, ஆவிக்குரிய எருசலேம் இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரிய ஒரு சியோன் இருக்கிறது, ஆவிக்குரிய ஒரு எருசலேம் இருக்கிறது, பரலோகத்திலே ஒரு சியோன், பரலோகத்திலே ஒரு எருசலேம் இருக்கிறது. ஆகையினால் இந்த மேலான உபதேசங்கள் குழந்தைகளுக்கு விளங்காது. ஆகையினால் நீங்கள் குழந்தைகளாகிறாமல் நீங்கள் பெரியவர்களாக வேண்டும். குழந்தை என்றால் யார்? மறுபடியும் பிறந்தவங்க தான் குழந்தைகள். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்விதமாய் கூறுகிறது. வாசிக்க கேட்போமா?
யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆகையினால் குழந்தை ஆகிறது எப்போ? நாம் எல்லாரும் மறுபடியும் பிறக்கும் பொழுது குழந்தைகளாய் மாறுகிறோம். ஆனால் நீங்கள் குழந்தைகளாய் இராமல் என்று சொல்லுகிறாரே, அப்படியானால் நாம் பெரியவர்களாக வேண்டும். ஞானஸ்தானம் எடுத்ததிலிருந்து நாம் பெரியவர்களாய் மாறுகிறோம். ஏன்? ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் தான் அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆகையினால் தான் ஆண்டவர் இந்த ஞானஸ்தான சத்தியத்தை அப்போஸ்தலருடைய கரத்தில் கொடுத்தார். ஏன்? ஒருவேளை ஒருவன் ரட்சிக்கப்படுவது ஒரு சாட்சியின் மூலமாக, பாட்டின் மூலமாக, வசனத்தின் மூலமாக, சொப்பனம் மூலமாய், தரிசனம் மூலமாய் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருப்பார். அப்படி ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையை, குழந்தையை நல்ல ஒரு தேவனுடைய ஊழியனோடு ஐக்கியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட தேவன் இந்த ஞானஸ்தான சத்தியத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். ஞானஸ்தானம் பெற்றதிலிருந்து அவனுக்கு ஒரு ஐக்கியம் தேவைப்படுகிறது. ஃபெலோஷிப். யாரோடு ஐக்கியப்பட வேண்டும்? நல்லவர்களோடு ஐக்கியப்பட வேண்டும் என்று விரும்புவான். அதற்காக தேவன் நமக்கு அருமையான ஊழியர்களை தந்திருக்கிறார். நல்லவர்களோடு நாம் ஐக்கியம் வைத்தால் நல்லவர்களாக மாறுவோம். ஆகையினால் பிரியமானவர்களே, ஞானஸ்தானம் எடுத்ததிலிருந்து நாம் பெரியவர்களாய் மாறுகிறோம். நீங்கள் இனி குழந்தைகளாயிராமல் சூதும் வஞ்சகமான போதகத்துக்கு செவி சாய்க்காமல் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? படிங்கள் அடுத்த வசனம். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகி கிறிஸ்துவுக்குள். சத்தியத்தை பயத்தினால கை கொள்ளக்கூடாது. தாம்பரத்தில் ஒரு ஆள் உண்டு, கரெக்டா கூட்டத்துக்கு வந்துடுவார். நான் கேட்பேன், கரெக்டா வந்துடுறீங்களே எப்படி? ஐயா, நான் சரியா கூட்டத்துக்கு வரலன்னா கர்த்தர் என்ன அடிப்பார்னு பயந்து வந்திருக்கேன்னுவார். அதே போல எல்லா ஞாயிற்றுக்கிழமையும், புதன்கிழமையும், சனிக்கிழமையும் வந்துடுவார். நான் கேட்பேன், ஏன் எல்லா கூட்டத்துக்கும் வந்துடுறீங்களா? பரவாயில்லையே, எனக்கு பயமா இருக்கு ஐயா, நான் கூட்டத்துக்கு வராமல் இருந்தா கர்த்தர் அடிச்சிருவாரோன்னு பயம். வாழ்க்கையெல்லாம் அவர் பயத்தினால தான் ஓடி வர்றாரே தவிர அன்பினால வந்தேன்னு அவர் சொல்லவே இல்லை. பயமும் தேவைதான். அதே நேரத்தில் நீங்க என்ன காரியத்தை செய்தாலும் கர்த்தர் மேல் இருக்கிற அன்பினால செய்யணும். குடும்பத்தில் பாருங்க, சில நேரத்தில் தாய் ஏதாவது வேலை செய்தா சொன்னா பிள்ளைகள் கேட்கறது இல்லை. அதே நேரத்தில் அந்த தாய் சொல்லும், அப்பா வரட்டும், அம்மா போறாம்மா. அப்பான்னா பயம். அவ ஒவ்வொரு காரியத்துக்கும் பயமுறுத்தி வேலை வாங்க வேண்டியது இருக்கு. ஆனா சில குடும்பத்தில் அப்படி இல்லை. அன்புள்ள பிள்ளைகள் அம்மா சொன்ன உடனே கீழ்ப்படிவாங்க, அம்மா சொல்லாமலே செய்வாங்க. அதான் ஒரு தாய் சொல்லிச்சு. முதல் பிள்ளை கிரேஸ், ரெண்டாவது உள்ள மேர்சி, மூணாவது உள்ள லிண்டா. இந்த கிரேஸ் என்ன செய்வாளாம்? சொல்லாமலே செய்வாளாம். மேர்சி சொன்னாத்தான் செய்வா. லிண்டா சொன்னாலும் செய்ய மாட்டா. உங்க பிள்ளைகள் என்ன ரகமோ எனக்கு தெரியாது. சொல்லாமலே செய்யற பிள்ளைகளுக்கு கிரேஸ்னு பேர். சொன்னாத்தான் செய்யறவங்க யாரு? மேர்சி. சொன்னாலும் செய்யாதவள் லிண்டா. பாருங்க, இங்க ஆவிக்குரிய சபைகளிலும் கூட சிலர் இருக்காங்க, அன்புடன் சத்தியத்தை கை கொள்வார்கள். அன்பினால, ஆண்டவர் மேல இருக்கிற அன்பினால அவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவாங்க. ஆனா சிலர் அப்படி இல்லை. அவங்களுக்கு சில சிக்ஷைகள், தண்டனைகள் வந்தாத்தான் கீழ்ப்படிவாங்க. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு. இந்த கூட்டத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே, எனவே எனக்கு தண்டனை வரும், ஆக்கின வரும், அந்த நோக்கத்தோட நான் கீழ்ப்படியாம நான் உண்மையில இருக்கிற அன்பினால உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவேன் சொல்றவங்க விசுவாசத்துல கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லிவிடுங்க. அப்படியான ஆண்டவர் உங்களை பரிசுத்தமாக்குவா. அன்புடன் சத்தியத்தை கைக்கொள். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு
தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளரும்படி அப்படி செய்தார். எல்லாவற்றிலும் வளரணுமா? இப்ப ஒரு மனுஷன் ஒரு ஆளை எடுத்துக்கொண்டா எத்தனை பேர் ஒரு மனுஷனுக்கு உதவி செய்திருக்காங்க? நான் அடிக்கடி என் மனசை யோசித்து பார்ப்பேன். இந்த மூளைக்காக எத்தனை வாத்தியார் எனக்கு இங்கிலீஷ் சொல்லி தந்தாங்க, எத்தனை பேர் கணக்கு சொல்லி தந்தாங்க, எத்தனை பேர் சமூக சோசியல் ஸ்டடிஸ் சொல்லி தந்தாங்க, சயின்ஸ் சொல்லி தந்தாங்க. இதெல்லாம் நான் நினைக்கிறது உண்டு. அப்ப இவ்வளவு தூரம் என்னுடைய அறிவு வளருவதற்கு காரணம் அந்த ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் தான் காரணம். ரெண்டாவது, என் சரீரம் இப்படி இருக்க காரணம் என்ன? முதல்ல எங்க அம்மா குழந்தையா இருக்கும் பொழுது எனக்கு பால் தந்திருப்பாங்க, எனக்கு ஞாபகம் கிடையாது. பால் கொடுத்து என்ன வளர்த்தார்கள். அதற்கு பிறகு வயது வந்த பிறகு பலமான ஆகாரம் கொடுத்தாங்க. எனக்கு மீன் கொடுத்தாங்க, முட்டை கொடுத்தாங்க, கறி கொடுத்தாங்க, நெய் கொடுத்தாங்க, மோர் கொடுத்தாங்க, தயிர் கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அதற்கு பிறகு நான் என்னைக்கு ஊழியத்து வந்தனோ அந்த ஊழியக்கார சகோதரிமார் எனக்கு என்னெல்லாம் செய்தாங்க தெரியுமா? அவங்க போட்ட சத்துணவு தான் இந்த உடம்பு இவ்வளவு தூரம் வளருவதற்கு காரணம். இது தவிர அருமையான விசுவாசிகளாகிய நீங்களும் கூட எனக்கு சாப்பாடு போட்டிருக்கீங்க. உங்கள் வீடுகளுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடுறீங்க. சில நேரத்தில் சில பொருள்களை இங்கேயே அனுப்பி வச்சிடுறீங்க. எப்படியோ கடவுளுடைய பெரிதான கிருபையினால இந்த சரீரம் வளர்வதற்கு எங்கள் அம்மா, பிறகு நான் பெங்களூரில் இருக்கும் பொழுது எங்கள் அக்கா சமைச்சு போட்டாங்க. பிறகு இங்கே ஊழியத்து வந்த நேரம் அருமையான சகோதரிமார், பிறகு அருமையான விசுவாசிகளாகிய நீங்கள், இன்னும் பலர் இந்த சரீரத்தை இவ்வளவு தூரம் வளர்த்துறதுக்கு ஆளாக்கி இருந்தீங்க. என்னுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக எத்தனை பேர் பாடுபட்டாங்க? என்னுடைய ரட்சிப்புக்காக எத்தனை பேர் கண்ணீர் விட்டு அழுதுருப்பாங்க. என்ஜி தாமஸ் என்ன கோயம்புத்தூர்ல ஒரு ஆத்துல கொண்டு போய் ஞானஸ்தானம் கொடுத்தார். பரிசுத்தாவி பெறுவதற்காக கோயம்புத்தூர்ல சில ஊழியர்கள் எனக்கு உதவி செய்தார்கள். ஊழியத்தில் வருவதற்கு பாஸ்டர் சுந்தர் ரோஸ் உதவி செய்தார். இங்க வந்த பிறகு ஆழமான சத்தியங்களை, உபதேசங்களை பாஸ்டர் சீஜானும் ஏசி தாமஸும் கற்றுத்தந்தார்கள். அது தவிர மொழிபெயர்க்க கற்று தந்தது பாஸ்டர் பிலிப் சாண்டபிள்ளை. நல்லா ஜெபிக்கணும், விசுவாசத்தில் வளரணும், பாஸ்டர் ஏன சொல்லி தந்தார். இப்படி எத்தனையோ பரிசுத்தவான்கள் என்னுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காய் உதவி செய்தார்கள். மறக்கவே முடியாது. அதுபோல உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் அறிவிலே வளர, ஆன்மீகத்திலே வளர, ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்க நீங்களும் ஆசிரியர்களும் ஆயர்களும் இன்னும் அநேகர் அதற்காய் பாடுபட வேண்டியதாக இருக்கிறது. இங்கே என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்துவை போல நாம் எல்லாவற்றிலும் வளரும்படி அப்படி செய்தார். எப்படி செய்தார்? அது 13ஆம் வசனம் தான் சொல்லுகிறது. அவர் 5 விதமான ஊழியர்களை தந்திருக்கிறாராம். படிங்க. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதகராக, அந்த 5 விதமான ஊழியர்கள் சேர்ந்துதான் நம்ம கிறிஸ்துவை போல வளர்த்துவதற்கு உதவி செய்கிறார்கள். அப்போஸ்தலன் பிதாவாகிய தேவனை பற்றி சொல்லித் தருவார். தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி தருவார். போதகன் பரிசுத்தாவியை பற்றி சொல்லி தருவார். மேய்ப்பர்கள் அதரிசனமான சபை, எழுத்துக்குரிய சபையை பற்றி சொல்லி தருவார்கள். சுவிசேஷகர்கள் விடுதலையின் சுவிசேஷத்தை மட்டுமல்ல, பூர்ண சுவிசேஷத்தை நமக்கு சொல்லி தருவார்கள். இந்த ஊழியர்கள் கொடுக்கிற ஆலோசனையின் மூலமாக நாம் என்ன செய்யலாம்? இயேசு கிறிஸ்துவை போல வளருவதற்கு உதவி செய்கிறார். கரங்களை வைத்து சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லிடுவார்.